Hey guys, welcome back to our channel. நான் உங்கள் கிருஷ்ணா. நான் உங்கள் VSK. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கங்குவா படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். அவன் ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னா அவனோட தலைவன் படத்தோட டீசர் தான் அது. ஏன்னா எங்களுக்கே தெரியும் ரொம்ப லேட்டாக இந்த ரியாக்ஷன் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்களே நிறைய வாட்டி பார்த்துட்டோம், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் என்ன தோணுச்சோ அதுதான் எங்களுக்கும் தோணுச்சா இல்லையான்றது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதும் சரி, ஷேர் பண்ணும்போதும் சரி எங்களுக்கு அது தெரிய வரும். சரி, ஓகே, வாங்க டிலே பண்ண வேணாம், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ரோலெக்ஸ். அவன் பேர் டில்லி. என் வாய் கிளறாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்க்குறோம் 4 பேரும் பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோவை. ஸோ இந்த டீசர் அவனை எப்படி பிடிச்சிருந்துச்சின்னு நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்து காட்டினப்பே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வேறு. ஸோ அதனால் எங்களுக்கு பிடிச்சதான் இருந்துச்சு இந்த டீசர். மெயினாக என்னென்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ஒரு சீனரி க்ரியேட் பண்ணியிருக்குது, சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸாக இருக்கட்டும். ஆமாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு அந்த டெத் இது பிணத்தெல்லாம் பார்க்கும்போது, ஆமாம், அந்த புகையில் இருந்த பிணத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த நரபலி கொடுத்த இது அதான் இந்த அன்னியன் படம், அந்த கும்பி பாகம், அப்புறம் அந்த என்ன நரக போஜனமா என்ன அது, அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான அந்த அன்னியன் படுத்தது இதுதான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் சூர்யா அந்த ஈட்டியை தூக்கிய ஒரு அவர் பேர் என்ன, ரிஷியா இல்லை யார் அவர் அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் அவரை பார்க்கும்போது அவர் சாகடிக்கும் போது அது இன்னும் செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன, அவர் அதை தூக்கி போட்டப்போ நான் வந்து வேல்பாறை கான்செப்ட் நினைச்சிட்டேன். ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம்,
வேல்பாரின்றது ஒரு ராஜா, அது ஒரு ராஜா ஸ்டோரி. ஆமாம். அந்த கான்செப்ட் நினச்சப்போ தான் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானது. இல்லை ஆக்சுவலாக இது வந்துட்டு முழுக்க முழுக்க வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்டுன்றது ஒரு டீட்டெயில் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது இதை பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு. டிஎஸ்பி ப்ரோ, டிஎஸ்பி இது லாஸ்ட் சிங்கம் 2 கூட பண்ணிருந்து சூர்யா கூட. ஆமாம் கரெக்டு. சிங்கம் 2ல் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு ஹாரிஸ் ஆக்டர். சிவா வந்துட்டு. சிவாவும் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த படமும் பண்ணுறாரு. ஜஸ்ட் சிவா, சிறுத்தை சிவா. ஆமாம் சிறுத்தை சிவா அப்படி சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சூர்யாவோட கம்பேக் மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சூர்யாவோட கம்பேக் மூவியாக எதுவுமே வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் ரோலெக்ஸ் அது அவரோட கேரக்டர் தான். அவரோட தனித்துவமான படம், அவரோட தனித்துவமான படமாக எதுவுமே வரல நான் பார்த்தேன். ஓடிடி லாஸ்ட் போச்சு ஜெய்பீம். ஆமாம் ஜெய்பீம் தான் லாஸ்ட்டு. ஆனால் இப்போ அந்த ஜெய்பீமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஆமாம் பார்க்கணும், ஈகராக வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய கேப்பான மூவி. ஆமாம் இன்னொரு சைடு சிறுத்தை சிவன் நினச்சதான் வயர் கலக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல சம்பவம் பண்ணுறவர் தான். லாஸ்ட் அண்ணாத்தான் ஒரு சம்பவம் பண்ண தலைவர். ஆமாம் நீ அதெல்லாம் இதில் பேசக்கூடாது. ஏன்னா தலைவர் ஃபேன்ஸ் அப்புறம் ப்ரோ நோ வன்மம் ப்ரோ பார்க்குற 4 பேர் கூட பார்க்க மாட்டாங்க அப்புறம். ஸோ எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். என்னால் கேட்கவே வேணாம். ஆமாம் ஏன்னா ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னது, இந்த டீசருக்கு அப்புறம் அந்த போஸ்டர்ஸ் இட் வாஸ் லைக் அந்த லெவலில் இருந்துச்சு போஸ்டர்ஸ் எல்லாமே. நானும் பார்த்தேன். அதில் லாஸ்ட்டாக போஸ்டர் வந்து அதில் அவர் அப்படி கை பிடிச்சி நிற்கிறது, அதே ஒரு மாதிரி மெஜிஷியன் கேரக்டர்ன்ற மாதிரி. பட் அந்த போஸ்டர்ல 2 டிவைட் இருக்கும். அந்த கழுகு மூஞ்ச பார்க்கும்போதே தெரியுது நீ எவ்வளோ ஆர்வமாக அதை பார்த்து. ஆமாம் அந்த டிவிஷன் இருக்கிறது வந்து மேலே ஐஸா கீழே ஃபயரா அந்த ரேஜை கூட காட்டுது. என்ன பண்ண போறாரோ சிறுத்தை சிவா, நல்லா பண்ணா சரி. ஸோ அதான் கைஸ், எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இத்துடன் கடையை மூடிட்டு கிளம்புறோம். நான் உங்கள் கிருஷ்ணா. நான் உங்கள் VSK. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.